பெரம்பலூர் அருகே விநாயகர் சதுர்த்தியையொட்டி வடமாநில ஏற்றுமதிக்காக இரவு பகலாய் பல வண்ண கண்கவர் விநாயகர் சிற்பங்கள் தயாராகி வருகின்றன. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பெரம்பலூர் அருகே தழுத்தாழை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாரம்பரியமாக மரச்சிற்ப தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கி வரும் நிலையில் இங்குள்ள மரச்சிற்ப கூடத்தில் கலை நயத்துடன் கூடிய விநாயகர் சிற்பங்கள் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன. பல்வேறு வடிவங்களில் 1 அடி உயரம் முதல் 8 அடி உயரம் வரையில் வகை வகையாக சிலைகள் தயாராகி வருகின்றன. பால விநாயகர், வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், நர்த்தன விநாயகர், 5 முக விநாயகர், இசைவாத்திய விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் சிற்பக்கலை கூடத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் மும்பைக்கு அனுப்ப உள்ள 8 அடி உயரமுள்ள இடம்புரி விநாயகர் சிலை காண்போரை கவர்ந்திழுக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலைகளை ஆர்டர் வந்திருக்குங்க சார். இதில் பெரும்பாலும் வடநாட்டுக்கு இந்த சீசனில் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 80 சிலைகள் மேலே வடநாட்டிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த சிலை, இந்த 8 அடி விநாயகர் சிலை நாங்கள் மும்பைக்கு இந்த தடவை அனுப்பி விடுறோம். கடந்த சில ஆண்டுகளாக இந்த மரச்சிற்ப கலைத்தொழில் நலிவுற தொடங்கியதால் முடங்கும் நிலை உருவானது. ஆனால் கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த தழுத்தாழை மரச்சிற்பத்திற்கு ஒன்றிய அரசின் புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்தது. அத்துடன் தமிழ்நாடு அரசு புராதான ஆலயங்களில் திருத்தேர் புனரமைப்பதற்கான ஒப்பந்தத்தை மரச்சிற்ப கலைஞர்களுக்கு வழங்கியது. இதனால் இந்த மரச்சிற்ப கலைத்தொழில் புத்துயிர் பெற்றுள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.